அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த பிரைஸ்க்கு எபோ ஆர் பிலோ சஸ்டெயினா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மேக்ஸ் அடிப்படையில் கணிதம் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், பிரைஸ் ஆக்ஷன், நியூஸ் எதையுமே பேட்டர்ன்ஸ் எதையுமே பார்க்கறது கிடையாது. சம் கால்குலேஷன், சம் வேல்யூஸ் அங்கே வந்தால் என்ன நடக்குது அதை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் 24,900 கால் 108 rupees above sustain market will go up, below sustain market go down. அது மட்டுமல்ல, அது ஒரு வேளையில் வந்தால் திரும்பி ஆகணும், அது இதர் அப் ஆகணும். பாருங்க, இந்த ஹரிசாண்டல் ரே போட்டிருக்கு இல்லையா, அந்த லைன் தான் 108 கீழே வந்தவர் இங்கிருந்து ஏன் திரும்பினார், ஒய்? அதுக்கான விடை உங்ககிட்ட இருக்குது ஒன்று. சரி, அதுக்கு இல்லை, நான் இங்கே 108 வரும்போது நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க. சூப்பர். என்ன ரிட்டர்ன் போயிருக்கு பாருங்க மார்க்கெட். போயிட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், எகைன் ஒரு வெளியில் இதர் திரும்பணும் ஆர் அதே டைரக்ஷனும் கண்டினியூ ஆகலாம். அங்கே மேக்ஸிமம் கால்குலேஷன் படி என்ட்ரி எடுக்கும். ஓகேங்களா? சரி, அங்கிருந்து வந்தவர் எகைன் பாருங்க என்ன பண்ணியிருக்காரு, 108 தான் மூவ்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன் சிந்திங்க. இந்த வீடியோவின் நோக்கமே நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டுமே. சின்ன சின்ன கணக்குகள், அதை கணக்கு அடிப்படையில் மேக்ஸை கால்குலேட் பண்ணி வர்த்தகம் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்க. இது இன்ட்ராடேங்கிறது 100% மேக்ஸ் தான். சரி, ஸ்மார்ட் டிசைனர் ப்ரோல பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைனர் ப்ரோல உங்களுக்கு தெரியும், எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரோம். 1 minute இண்டிஷன் ஃபார்ம் ஆனால் அதை 5 minute கன்வெர்ட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். 5 minute பார்க்குறீங்க இண்டிஷன் ஃபார்ம் ஆனால் அதை 5 minute மார்க் பண்ணி 15 minutes கன்வெர்ட் பண்ணி 50 minutes பார்க்குறீங்க அப்படின்னா அதனுடைய இண்டிஷன் கேண்டிலுடைய ஐலோ மார்க் பண்ணி 1 hour கன்வெர்ட் பண்ணி அதில் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு 5 minutes மட்டும் நான் காமிக்கிறேன். 1 minute நீங்கள் உங்களுக்கு தெரியும், இப்போ செக் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்க, இது இண்டிஷன் கேண்டில் கரெக்டுங்களா? கிரீன் கேண்டில், ரெட் ஏரோ. அப்போ கால் புட்டர் 2 வச்சிருக்கேன். இந்த ப்ரைஸ்க்கு மேலே க்ளோஸ் வச்சது இந்த கேண்டில் வச்சிருக்காங்க. இனி இதுக்கு மேலே பை, இது ஸ்டாப் லாஸ் நீங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது இங்க பாருங்க, புட்ல இண்டிஷன் கேண்டில் ஆர் இங்கேயும் இண்டிஷன் கேண்டில். இந்த பிரைஸ்க்கு மேல க்ளோஸ் வச்சா பை பண்ணிருப்பீங்க. இதுக்கு மேல ஏன் போகாதுங்கிறதெல்லாம் மேக்ஸ் வேல்யூஸ். கிரீன், ரெட் டு கிரீன், கிரீன் டார்கெட் ஃபினிஷ்டு, அதனால அங்க திரும்பிடுச்சு. ஓகேங்களா? சரி, எகைன் இங்க ஒரு ஃபார்மேஷன் நடக்குது, இங்க ஒரு ஃபார்மேஷன் கண்டினியூஸா பை பை பை. எங்கேயாவது இண்டிஷன் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இல்லை, அதனாலதான் மறுபடியும் ரெட்ல இருந்து திரும்பி மறுபடியும் கிரீனுக்கே போயிருக்காங்க. அப்போ சிம்பிளா பாருங்க, இண்டிஷன் கேண்டில் வந்து பாருங்க, எகைன் மறுபடியும் இங்க ஒரு ஃபார்மேஷன் நடந்திருக்கு, இதுக்கு மேல க்ளோஸ், எகைன் ரிட்டர்ன் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. எவ்வளவு அழகா அந்த இண்டிஷனை ஃபார்மேஷன் பண்ணி அழகா என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் கொடுக்குறாங்க பாருங்க. அதனால இண்டிஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமான, அது கூட நம்ம மேக்ஸ் வேல்யூ தெரிஞ்சதுன்னா இன்னும் பெட்டர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.